கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. யாரா மழை பெய்யுது ஒதுங்குனா உடனே வாங்க கூட்டணி. அது பத்தி எனக்கு எந்த கருத்தும் தெரியாது. யாரா வெயில் அடிக்குது கொஞ்சம் ஒதுங்குனா வாங்கன்னு கூட்டணின்னு. இனியாவது பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் தகுதியுமா செய்தி போடுங்க. நான் இதுவரைக்கும் சொன்ன செய்திகள் அத்தனையும் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்தவை. என்ன சார் குழப்பறீங்க? சர்வேக்கல்ல நாங்க சர்வேயை நம்புவது இல்லை. இவர் நிறைவேற்ற ஆமாயம் போகணும், இவர் நிறைவேற்ற ஆமாயம் போகணும். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. எங்களை மதவாத கட்சின்னு சொல்றீங்களே, பக்கத்துல இருக்க புதுச்சேரி மாநிலத்துல கூட எங்களுடைய என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்குது, அங்க என்ன கலவரம் வந்துச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க பாஜக தமிழிசை. இல்ல மதவாத சக்தின்னு எதை வச்சு சொல்றாங்க நான் கேட்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கூட தொலைக்காட்சியில் ஒருத்தர் சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருச்சுன்னா தமிழ்தாய் வாழ்த்தே இருக்காதான், சிறுபான்மையினர் எல்லாம் வாழவே முடியாதான். நான் கேட்கிறேன், பக்கத்துல உள்ள புதுச்சேரியில தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி நடத்துகிறது. என்ன மத கலவரம் அங்க வந்துருச்சு, என்ன பிரச்சனை அங்க வந்துருச்சு? அதனால ஏதோ அதாவது அதிமுக பாஜகவும் சேர்ந்துட்டா ஏதோ தமிழுக்கு எதிரானவர்கள் போல பேசுகிறார்கள். தமிழுக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காகத்தான் நாங்க கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். தோல்வி முகத்துல திமுக இருக்கிறதாலதான் மழைக்கு ஒதுங்குறவங்க, அதே மாதிரி வெயிலுக்கு ஒதுங்குறவங்க எல்லாத்தையும் கூட்டணியில சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு தமிழிசை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. உதயநிதிக்கு வேற என்னங்க தெரியும்? நான் கேட்கிறேன், நீங்க இத்தனை பேர் யாரெல்லாம் அறிவாலயத்துக்கு பக்கத்துல நிழலுக்கு ஒதுங்குறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்க யாரா மழை பெய்யுது ஒதுங்குனா உடனே வாங்க கூட்டணி, யாரா வெயில் அடிக்குது கொஞ்சம் ஒதுங்குனா வாங்கன்னு கூட்டணின்னு நீங்க தான் இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க. கூட்டணி அமைக்கணும், 500,000 ஓட்டு கூட போயிடக்கூடாது. ஏன்னா தோல்வி முகத்தில் திமுக இருக்கிறது. இன்னைக்கு அவங்க எல்லாமே பேசுறது அவங்க தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள், பதற்றத்தில் இருக்கிறார்கள் என்பதின் வெளிப்பாடு தான். நாங்க அப்படி இல்லை, நாங்க வெற்றி முகத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் மக்களுக்காக கூட்டணி அமைத்திருக்கிறோம், தமிழ் மக்களுக்காக கூட்டணி அமைத்திருக்கிறோம். இனிமே இந்த பூச்சாண்டியெல்லாம் காமிக்க முடியாது. அதாவது தமிழ்நாட்டுக்கு எதிரானது பாஜக. இன்னைக்கு இந்த தூத்துக்குடின்றது தூத்துக்குடியா இன்னைக்கு மாறி இருக்குது. நீங்க யூபி அரசாங்கம் இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சீங்களே, இந்த தூத்துக்குடிக்கு என்ன கொண்டு வந்தீங்க? அதனால நான் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கின்ற இந்த ஏர்போர்ட்டே ஒரு உதாரணம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறார் என்று. இடையில விஜய் கூட்டணிக்கு வந்தா சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. நான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, எங்க தலைவர்கள் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதிமுக எடப்பாடி பக்கம் போனோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வர அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, ஊடகங்கள் தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாஜக பக்கம் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற இரட்டை மனநிலையிலேயே இருக்கிறாங்க போல. இல்ல நான் இப்ப அதை பத்தி எந்த கருத்தும் சொல்லல, அது எங்க தலைவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். எனக்கு எதிரிக வெளியே இல்ல கூடவே இருக்கீங்கடா அப்படின்னு மாப்பிள்ளை படத்துல நடிகர் விவேக் காமெடி வரும். அது மாதிரி தாவேக தலைவர் விஜய்க்கு பிரச்சனைகள் வெளியே எங்கேயும் இல்ல கூடவே இருக்குன்னு கடந்த ஒரு வாரமா சமூக வலைதளங்கள்ல பல்வேறு விமர்சனங்கள். அதுக்கு காரணம் ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய தலைவர் பில்டப் பண்றதுக்காக சம்பந்தமே இல்லாம ரஜினிகாந்தை அரசியலுக்கு வரவிடாம திமுக குடும்பம் தடுத்துச்சு, அதனால அவர் வரல. ஆனா எங்க தளபதி மன வலிமையானவர், என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடுவார் அப்படின்னு நிறைய பேசிட்டாரு. இப்ப என்னன்னா, இந்த பேச்சுக்கு நிறைய எதிர்வினை ரஜினி ரசிகர்கள் சார்பா, அரசியல் கட்சியினர் சார்பா, இவ்வளவு ஏன் அதிமுக பாஜக திமுக அப்படின்னு எல்லாருமே அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வச்சு அவர் பேசினதை தப்புன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு நடிகர் ரஜினிகாந்த் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுல உண்மைக்கு புறம்பான கருத்தை ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்கார். எனக்காக குரல் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேகா பாஜக கூட்டணி பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா ரஜினிகாந்த் பத்தி ஆதவ் அர்ஜுனா பேசுனது ரொம்ப தப்பு, அதுக்கு அவங்க தலைவர் கண்டிக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. அது பத்தி எனக்கு எந்த கருத்து, நான் டெல்லிக்கு போகல, அது பத்தி எனக்கு எந்த கருத்தும் தெரியாது. தாவேகான்னு சொன்னதுனால ஆதவ் அர்ஜுன், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன், நமது மதிப்புக்குரிய திரையுலகினுடைய முடிசூடா மன்னனாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள், அவர் நடிப்பினுடைய இமயம் மட்டுமல்ல, மிக சிறந்த ஆன்மீகவாதி, எல்லா இனம் எல்லா மொழி எல்லாத்தையும் கடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக எல்லோரையும் நேசிக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனா ஒரு சாதாரண மனிதனாக ஒரு சித்த புருஷராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் செய்திருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது, வேடிக்கையானது மட்டும் இல்லை.
நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அந்த கட்சியினுடைய தலைவர் ஏன் கண்டிக்கல அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி. நிச்சயமாக ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள். அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனா 4 நாட்களா இதை பத்தி பேசாத என்டிஏ கூட்டணி தலைவர்கள் இன்னைக்கு லைனா கண்டனம் தெரிவிக்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார், ஆதவ் அர்ஜுனாவோட கருத்துக்கு 4 நாட்களா யாருமே பதில் சொல்லாங்களே, இன்னைக்கு வரிசையா ஒவ்வொருத்தரும் அதுக்கு பதில் சொல்லிட்டு வரக்கூடிய காரணம் என்ன சார்? இல்ல, 4 நாள் மௌனித்ததுக்கான காரணம் இல்லையே. எங்க பிஜேபி சார் நாங்க அறிக்கை விட்டுருந்தாங்க. எங்க அர்ஜுனமூர்த்தி பேசியிருந்தாரு. 4 நாளாவே இல்ல, அதுக்கப்புறம் இல்ல முத நாளே அவர் அர்ஜுனமூர்த்தி அறிக்கை விட்டார். முதலாக குரல் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆனா நாங்க வருத்தத்தை தெரிவிப்பான்னு பார்த்தோம். அது பிறகு பார்த்தா இல்ல, அப்புறம் நேற்று நான் மறுபடியும் சொன்னேன். இன்னைக்கு அதுக்கும் வருத்தம் தெரிவிக்கல. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா தமிழ்நாடு அரசை எதிர்த்து பல்வேறு காரணங்களுக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு ஃபுல்லா இன்னைக்கு நடந்துச்சு. சென்னையில நடந்த ஆர்ப்பாட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு பல்வேறு சிறப்பு அர்ச்சனைகளால முதல்வர் ஸ்டாலினையும் திமுக அரசையும் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கு மக்களுக்கு விடுவி காலம் குறைக்கின்ற காலம் வந்துவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சியிலே அமர்ந்ததோ அன்று முதல் இன்று வரை எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, இப்படி தமிழகம் முழுவதும் சர்வசாதாரணமாக கிராமத்தில் இருந்து நகரம் வரை போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது. போதைப் பொருள் விற்பனை ஜரூராக தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், ராணியற்ற முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். திமுக அரசை பத்தி நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா அடுக்கின எடப்பாடி பழனிசாமி இனியாவது பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்களும் தைரியமா செய்தி போடுங்க, இத்தனை நாளா பயந்து இருந்தீங்க, இனிமேல் அது போதும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சொல்லி அடுத்த செகண்டே இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பத்திரிகை ஊடகத்திலையும் வந்ததுதான், நாங்களா எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனியாவது பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களும் தைரியமா செய்தி போடுங்க, இத்தனை நாள் பயந்து இருந்தது போதும். நான் சொல்லுவது அத்தனையும் நான் இதுவரைக்கும் சொன்ன செய்திகள் அத்தனையும் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்தவை. சொன்ன செய்திகள் அத்தனையும் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்தவை, நாங்களாக திருச்சி சொல்லவில்லை. என்ன சார் குழப்பறீங்க? நீங்களே நியூஸ்ல வந்ததை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா அவங்க எதுவுமே நியூஸ் போடல அப்படின்னு சொல்றீங்க. ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தோணும். விடுங்க, நம்ம அடுத்தது போயிடலாம். ஆக்சுவலி சர்வே எங்களுக்கு சாதகமா வந்தா we are happy, பட் அப்படி வரலனா சர்வே நாங்க நம்புறது இல்ல. இதுதான் அரசியல் கட்சிகளுடைய தாரக மந்திரம். பை த பை, திமுக அமைச்சர் ரகுபதி ஆல்சோ டெல்லிங் த சேம் திங். இன்னைக்கு பெண்கள் மீது இன்றைக்கு திடீர்னு என்று பாசம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு. ஏன்னா சர்வேக்கல்ல நாங்கள் சர்வேயை நம்புவது இல்லை, ஆனால் சர்வேயில் 80% பெண்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குத்தான் வாக்களிக்கப் போகிறார்கள் என்கின்ற தகவல்கள் வருகின்றன. எனவே பெண்கள் ஓட்டுக்களை தடுக்க வேண்டும். ஒன்றிய பாஜக அரசுக்கு எப்போவுமே இந்த 100 நாள் வேலையெல்லாம் பிடிக்காது. பெண்கள் சம்பாதிப்பது, சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலமாக சம்பாதிப்பது, இதெல்லாம் அவர்களுடைய எஜமானரான பாஜகவுக்கு பிடிக்காது. எனவே இருவரும் இன்றைக்கு சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெண்களை அச்சப்படுத்துகின்ற வகையிலே ஏதோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதைப் போல ஒரு போலி நாடகத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது தடுத்தறியப்படுகிறது, தகர்த்தறியப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் இரவு 11 மணியானாலும் பெண்கள் பேருந்தில் வந்து இறங்கி நடந்து கிராமத்தில் செல்லுகிற காட்சியை காணுகிறோம். எனவே நீங்களும் பத்திரிகை நிருபர்கள் இருக்கிறீர்கள், எந்த ஊருக்கு வேண்டுமென்றாலும் போய் பார்த்து கொள்ளலாம். ஆனால் ஒரு சில சம்பவங்கள் அங்கங்கே நடந்திருக்கலாம். ஆனால் அதை எங்களுடைய காவல்துறை உடனடியாக கண்டுபிடித்து உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். விழிப்புணர்வோடு இந்தியாவிலே பணியாற்றுகிற காவல்துறை தான் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையாகும். அது எடப்பாடி பழனிசாமிக்கு மறந்து போய்விட்டது. அதிமுக, அதாவது என்டிஏ கூட்டணி கட்சிகள் திமுகவை எதிர்த்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்காங்க. இதுக்கு பயங்கரமா நெத்தியடி கேள்விகள் கேட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு ரகுபதி. எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. அவங்க கேஸ் நிறைய வருதுன்னு சொல்றாங்க. பெண்களுடைய ரகசியம் காப்பாற்றப்படுவதாலும் அவர்களுக்கு தைரியம் கொடுக்கப்பட்டிருப்பதாலும் இன்றைக்கு அதிகமான நம்ம பெண்கள்
இன்றைக்கு புகார் கொடுக்க முன் வருகிறார்கள். அதுதான் உண்மை. கடந்த காலத்தில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் ரகசியம் காக்கப்படவில்லை. புகார் கொடுக்க வந்த பெண்ணையே காண்பித்து அவர்களே மீதே வழக்கு போட்டு அதற்கு பிறகு போராடித்தான் அந்த வழக்கு மாற்றப்பட்டது. எனவே இன்றைக்கு இந்த அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தாலே அவர்கள் இன்றைக்கு இங்கே வருகிறார்கள். அடுத்து இந்த வரியெல்லாம் உயர்த்திட்டாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு குற்றச்சாட்டையும் இப்போ சொல்லியிருக்கிறாரு. அதை ஒன்றிய அரசு 15வது நிதி ஆணையம் தனது அறிக்கையில் 2022-23 ஆண்டு முதல் உள்ளாட்சி அமைப்புகள் மானியம் பெறுவதற்கான தகுதியை பெறும் பொருட்டு 2021-22 ஆண்டில் சொத்து வரி தள விகிதங்களை ஃப்ளோர் ரேட்ஸ் அறிவிக்க செய்ய வேண்டும். மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு வளர்ச்சிக்கு ஏற்றவாறு ஆண்டுதோறும் சொத்து வரி விகிதத்தை உயர்த்திட வேண்டும் என்று நிபந்தனைகளை விதித்துள்ளது. எனவே அதுக்கு காரணம் ஒன்றிய அரசை தவிர நாங்கள் அல்ல. எனவே அந்த ஒன்றிய அரசை போய் கேட்டுக்கொள்ள வேண்டும். என்டிஏ கூட்டணி சார்பா விழுப்புரத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சர்ச்சை பேச்சுக்கு பேர் போன அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அவர்கள் கலந்துக்கிட்டு திமுக அரசு அறிவிச்ச திட்டத்தை விமர்சிக்கிறதா நினைச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண இடத்துல பேசி கடைசியில அவருக்கே கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ற அளவுக்கு ஒரு சர்ச்சையான பேச்சை பேசி எல்லாரையும் அதிர வச்சிருக்காரு. சொன்னார் கனவு காணும், அவர் சொல்றார் அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னார். இவர் அதை விட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்ற ஆமா ஆகணும், இவர் நிறைவேற்ற ஆமா ஆகணும், இவர் கனவு நிறைவேற்றா கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான், இவர் கனவு நிறைவேற்றுவாரா? அது எப்ப கேட்கிறாரு? ஆட்சி போயிடுச்சு, ஆட்சி போயிடுச்சு, அப்ப சொல்றாரு உங்க கனவை சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன். தமிழ்நாடு முழுக்க என்டிஏ கூட்டணி ஆர்ப்பாட்டம் பண்ணி CV சண்முகம் ஒரே ஒரு சர்ச்சை பேச்சை தான் பேசினாரு. மொத்தமா க்ளோஸ் பண்ணி விட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவருக்கு இப்ப கண்டன குரல்கள் வலுக்க ஆரம்பிச்சு கம்யூனிஸ்ட் பாலபாரதி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் தானே போராட்டம் நடத்துறாங்க. அப்போ ஒண்ணு CV சண்முகம் அவர்களுக்கு பெண்ணியமும் தெரியல, பெண்களை எப்படி பாதுகாப்பதுங்கிற எந்த விதமான ஐடியாலஜியும் அவங்களுக்கு கிடையாது. அப்போ அந்த கருத்துக்குள்ளேயே அவர் போகலையே. அவருடைய வார்த்தையில கவலை வேணும் இல்ல. தமிழ்நாட்டில் இங்க என்ன பெண்கள் வாரு கொடுமைக்கு உள்ளாகி இருக்காங்கிற கவலை வேணும். எதிர்காலத்தில் அதிமுகவுடைய திட்டம் என்னன்னு சொல்லணும். எதுவுமே சொல்லாம ஒரு ஆர்ப்பாட்டத்தில் போய்கிட்டு என் கனவுல எனக்கு நயன்தாரா வேணுங்கிற கனவு வருது அப்படின்னு நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லாமான்னு சொன்னா ஒரு அரசினுடைய திட்டங்களை கொச்சைப்படுத்துவது மலிவுபடுத்துவது மட்டுமல்ல, பெண்களை இழிவுபடுத்துவது கொச்சைப்படுத்துவதுங்க ரொம்ப அவமானமா இருக்கு. கூட்டணிக்குள்ள குழப்பம் அப்படின்னாலே அது திமுக கூட்டணி தான். உடஞ்சு போன கண்ணாடியை ஒட்டி வச்சு பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு என்டிஏ கூட்டணி நடத்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிட்டு வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் GK வசன் பேசியிருக்காரு. நீங்க இன்றைக்கு கூட்டணிக்குள் முரண்பாடு என்றால் அது திமுக கூட்டணியிலே தான். அதில் மாற்றுப்பட்ட கருத்தை யாருக்கு இருக்க முடியாது. அதை கடந்த 15 நாட்களாக தினந்தோறும் தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒட்ட வைத்த கண்ணாடி, அது வாக்காளர்கள் மேல் பயன்படாது. ஒட்ட வைத்த கண்ணாடியால் முகம் பார்க்க முடியாது. அதிமுக சார்பாக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 2 இடத்துல மாவட்ட செயலாளர்கள் மயங்கி விழுந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று, தேனியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கோட்டை ராமர் மயங்கி விழுந்தாரு. அவரை உடனே தொண்டர்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இன்னொன்று, திருவள்ளூர்ல நடந்த அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் பொன்னேரி முன்னாள் எம்எல்ஏவும் திருவள்ளூர் அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளருமான சிறுனியம் பாலராமன் மயங்கி விழுந்தாரு. இதனால அங்க பரபரப்பு ஏற்பட்டுச்சு. ஏற்கனவே டிசம்பர் 30ஆம் தேதி கவரப்பேட்டையில எடப்பாடி பழனிசாமி பரப்புரை அப்பவும் மயங்கி விழுந்தாரு.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த 2 மாவட்ட செயலாளர்களும் கியூர் ஆயிட்டாங்க அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. ஃபைனலா என்டிஏ கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு, யார் யார் எங்க போட்டி போடுறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ்க்கு இபிஎஸ் பதில் சொல்லியிருக்காரு. விரைவில் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரோடு கலந்து பேசி நாங்கள் முடிவு செய்து உங்களிடத்திலே உங்களை எல்லாம் அழைத்து வெளியிடும். இதுவரைக்கும் எங்களுக்கு தகவல் இல்ல. தகவல் வந்து அவங்க இடத்துல இன்னைக்கு மாதிரியே யார் யார் அரசியல் பேசுறாங்க, அதாவது பாலிடிக்ஸ் பேசுறாங்க அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை.